வெல்கம் டு பெரு ரிவ்யூ. இந்த வீடியோவில் ஐலின் த குயின் ஆஃப் சீரியல் கில்லர் அப்படிங்கிற ஒரு டாக்குமெண்ட்ரி மூவி இப்போ தமிழ் டப்பிங்கோட நெட்ஃப்ளிக்ஸில் வெளிவந்திருக்கு. இந்த திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வில்லா பார்த்துடலாம். கரெக்டாக ஃப்ளோரிடாவில் 1989 இருந்து ஒரு 12 மாதத்துக்குள்ளே 7 கொலைகளை பண்ண ஒரு சீரியல் கில்லர் தான் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கதாநாயகி ஐலின். இந்த 7 கொலைகளை பண்ணதுக்காக இவங்களை தூக்குலையுமே போடுறாங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க சாகிறதுக்கு முன்னால் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். அந்த ஸ்டேட்மெண்ட்டை பார்த்திங்கன்னா பப்ளிக்காக யாருனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவங்களுமே பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய விஷயங்களை கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அது எல்லாத்தையுமே ஒரு அழகாக இந்த டாக்குமெண்ட்ரியில் பார்த்திங்கன்னா எடுத்து காமிச்சிருப்பாங்க. மேலும் இத்தனை கொலைகளை பண்ணுறதுக்கான காரணம் என்ன, அவங்களோட சைல்ட்ஹுட் லைஃப் எப்படி இருந்துச்சு, எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட்டில் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. முழுக்க பார்த்திங்கன்னா அந்த லைவ் ஃபுட்டேஜ், அந்த ட்ரூ க்ரைமை பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இங்கே டாக்குமெண்ட்டில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. சொல்லப்போனால் இந்த சீரியலோட அந்த ஹீரோயின் ஐலின் அந்த கேரக்டரை இன்ட்ரோ பண்ணும் போதே பார்த்திங்கன்னா ஜாலியாக 7 கொலைகளை பண்ணிவிட்டு தூக்கு மேடைக்கும் போகிறாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அவங்க பேட்டி கொடுக்க வரும்போது எப்படி வருவாங்க அப்படிங்கிறது நீங்களே பாருங்கள். ஏன்னா அந்தளவுக்கு சிரிச்சுக்கிட்டே வருவாங்க. இந்த மாதிரி அந்த கேரக்டரே வாழும் போதே அந்த மாதிரி இருந்திருக்கு அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு ஒரு ஷாக்கிங்காக இருந்துச்சு. இதை தாண்டி பார்த்திங்கன்னா அவங்கள எப்படி பிடிச்சாங்க, ஸோ அவங்க பண்ண ஒவ்வொரு கொலைகளும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பாருங்கள். அதுவுமே இந்த படத்தில் நல்லாவே காமிச்சிருந்தாங்க. எனக்கு இந்த டாக்குமெண்ட்டில் என்ன ஒரு ஷாக்கிங்கான ஒரு விஷயம் அப்படின்னா, ஸோ அந்த 90ஸ்லேருந்து 97க்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கே நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே அந்த ரியல் ஃபுட்டேஜஸ் இவங்க எப்படி கலெக்ட் பண்ணாங்கன்னு தெரில. ஏன்னா அவங்க பேசுகிற டாக்குமெண்ட்லேருந்து ஒவ்வொருத்தருக்கிட்டையும் பார்த்திங்கன்னா அந்த இன்டர்வியூ எடுத்தது எல்லாத்தையுமே இதில் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்தளவுக்கு கலெக்ட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரெசென்ட் பண்ணுறது, அதுவுமே இந்த அளவுக்கு ஒரு பெட்டரான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொடுக்குறதுலாம் பார்த்திங்கன்னா அபூர்வம். ஸோ டேரக்டர் அதை நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்கிறாரு. ஸ்டில் ஸ்டார்டிங் டு எண்டிங் வரைக்கும் எல்லாமே இந்த டாக்குமெண்ட்டில் இருக்குங்க. ஸோ அவங்க கடைசியாக தூக்குமடைக்கு போடுற எல்லாத்தையுமே இங்கே காமிச்சிருப்பாங்க. அதனால் பார்க்கறதுக்கு ஒரு ஒர்த்தபிளான க்ரைம் த்ரில்லர் ட்ராமா தான். ஆனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரிஸை விரும்பி பார்ப்பீங்கன்னா இந்த டாக்குமெண்ட்ரிஸை தாராளமாக பார்த்திங்கன்னா நீங்கள் விரும்பி பார்ப்பீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.